விஜய் ஆர் அஜித், ரஜினிகாந்த் ஆர் கமலஹாசன், எம்ஜிஆர் ஆர் சிவாஜி கணேசன், இவங்களில் யார் பெட்டர்னு கேட்குறீங்க? பெட்டர்னு கேட்குறதுல ரெண்டு விஷயம். ஒன்று, அவருடைய குணத்திலையா இல்லை குணாதிசயங்களை வச்சா இல்லை பர்சனாலிட்டியா அப்படின்னு கேட்கலாம். குணாதிசயம் வேறு, பர்சனாலிட்டி வேறு. அடுத்தது ஆக்டிங்லையா, மாசா, இப்படின்னு ஒரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய மக்களே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யார் பெஸ்ட்டுன்னு மார்க்கெட் வேல்யூ படம் ஓடுது இல்லையா, அவங்களுடைய ஆவரேஜாக இது வரைக்கும் ஓடின படங்கள் அதுலேயே தீர்மானம் ஆகிடுது இல்லையா. அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்துட்டு தானே பாஸ் இருக்குது. அது ஏற்கனவே சொன்னால் தான் முதல் 15 வருஷம் அஜித் நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தார். அவருக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் செட் ஆச்சு, கேரக்டர் வந்துச்சு, அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இருந்தது. இப்போ இவருக்கு மார்க்கெட் வேல்யூ வந்துருச்சு. அது நான் கொடுக்குறதில்ல, நான் சொல்கிறதுனால வரதில்லை, மக்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர்ஸ் இவங்களுக்கு கொடுக்குற பணத்தை விட அவங்களுக்கு அதிகமாக ஏன் கொடுக்குறாங்க? சும்மா கொடுத்துருவாங்க. ப்ரொடியூசரும் டேரக்டரும் சும்மா கேட்குறவங்களாம் காசு கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் தெரியாதவங்களாம் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் ரஜினியா கமலா அப்படின்றது கடைசி வரைக்கும் வசூல் யாருக்கு அதிகமாக ஆகிருக்கு படத்துக்கு பாருங்கள். அதில் நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன்னா யார் கடைசியில் ஓட்டு குத்தி அவர் பிடிக்க போய் தானே ஓட்டு போட்டு சிஎம்ஏ ஆக்கினாங்க. ஸோ இதெல்லாம் என்கிட்ட கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மக்கள் 6.5 கோடி மக்கள் அவங்க கொடுக்குற ரிசல்ட் தான். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு. அவங்க பொசிஷனில் 1-2 1-2 1-2ன்னு நீங்களே அப்படி தானே போட்டிருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலி பாஸ், இப்போ உள்ளவங்க தான் இந்த 10 இயர்ஸ்குள்ளே தான் விஜய் அஜித்லாம் ப்ரொனவுன்ஸே பண்ணுறீங்க. ஆனால் ஆரம்பத்தில் எங்களுடைய காலகட்டங்களில் அஜித் விஜய் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ அவ்வளோ இருந்தது. பட் என்ன பண்ணுறது, அவர் முடிவு பண்ணணும்ல. எனக்கு இந்த கேரியரை விட எனக்கு அந்த கேரியர் தான் வேணும்னு அவர் டிசைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுமாதிரி இப்போ ஒரு 2 வருஷம் தள்ளி வேறு ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பார். இவர் ஒரு விஜய் அரசியல் போயிட்டார்னா அப்போ அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்றதுக்காக இவருக்கு மார்க்கெட் போயிட்டுச்சுன்னு அர்த்தமாக கிடையாது. இவர் அடுத்த ஃபீல்டில் அவர் டெவலப் ஆகிறதுக்கு தன்னுடைய கேரியரை டெவலப் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால் இதுக்கு நான் கொடுக்குற ரிசல்ட்டால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. மக்கள் ஆல்ரெடி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, டிரெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்துக்கு வாங்கி படம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் யாருக்கு அதிகம் கொடுக்கணும்னு. யார் படத்துக்கு இப்போ அதிகம் கொடுத்தா தைரியமாக வாங்கலான்றதை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கேளுங்க, சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன வருஷப்படியே 1-2 1-2 நீங்களே போட்டிங்க, அப்புறம் என்ன நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க.